ஜான் ஜபராஜ். இவர் அடுத்த நித்யானந்தா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நித்யானந்தா கூட ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர், ஒரு இந்து கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு குருவாக இருந்த அந்த ஒரு தருணத்தில் அவரும் நடிகை ரஞ்சிதா கூட உல்லாசமாக இருந்த வீடியோலாம் வெளியானது. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது நடந்து கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆகுது, சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ இவர் ஜான் ஜபராஜ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் இப்போ தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கிறாரு. இவர் கடந்து வந்த பாதையை பற்றி சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இவர் நீங்கள் நார்மல் மத போதகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்துவ மதத்தில். நீங்கள் டிவியில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், லைவாகவும் பார்க்கலாம். நிறைய பாஸ்டருங்க தன்னோட ஊழியத்தை கரெக்டாக செய்துட்டு வரக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணத்தில் தான் இந்த கிங் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் அந்த சர்ச்சில் இவரும் இவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர்